நாகராஜன் சொல்லுங்க, தெற்கு ரயில்வேலேயே முதல் முறையா குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. சென்னையை பொறுத்த வரைக்கும் இஎம்இ அதாவது புறநகர் மின்சார ரயிலுடைய சேவை அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய பங்கை கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில பாக்குறப்ப குறிப்பா 2 பிரதான வழித்தடங்கள்ல இருந்து பிரியுதுன்னு சொல்லுவாங்க. திருமால்பூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், இந்த மாதிரியான இடங்கள்லாம் பாக்குறப்ப குறிப்பா சென்னை கடற்கரையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும், சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் சொல்லிட்டு போகக்கூடிய வழித்தடங்கள் 2-3 ஸ்பிளிட்டா பிரியுது. இதுல இயங்கக்கூடிய ரயில்கள் பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப இது வரைக்கும் குளிர்சாதன வசதியோட சென்னை புறநகர மின்சார ரயில்கள் இயக்கப்படல. நார்த் ரயில்வேஸ்ல பாக்குறப்ப 2019 அதுக்கு முன்னாடியான காலகட்டத்துல பாக்குறப்ப அந்த ஏசி கோச்சஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. 2019 ஐசிஎஃப்ல ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட ரயில்கள் அப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டிருச்சு. இப்போ இந்த நிதியாண்டுக்கான தயாரிப்பினுடைய அடிப்படையில வந்தே பாரத் ஸ்லீப்பரு அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் தாண்டி இப்போ இஎம்யூ அதாவது அதே புறநகர் மின்சார ரயில்கள் ஏசி கோச்சஸோட சதர்ன் ரயில்வேஸ்ல அதாவது தெற்கு ரயில்வேல முதல் முறையா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய 3 phase லைன் எலக்ட்ரிசிட்டி வசதி கொண்ட இந்த இஎம்யூ ஏசி கோச் அப்படிங்கிறது 12 பெட்டிகளோட தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோச் எக்ஸ்க்ளூசிவா இன்னும் வரக்கூடிய 19ஆம் தேதி முதல் முறையா 2 வழித்தடங்கள் அதாவது சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் இயக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதோட கீ ஃபீச்சர்ஸ் அதாவது சேலியன் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம பாக்குறப்ப வந்தே பாரத் ரயில்ல எப்படி இடவசதிக்காக ஒரு ரேக்ல அதாவது ஒரு கோச்ல இருந்து இன்னொரு கோச் போறதுக்கான வசதியோட அண்டர்ஸ்லிங் மோட்டார்ஸோட அந்த ரயில் தயாரிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரியான அண்டர்ஸ்லிங் மோட்டார் வசதியோட தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன அப்படின்னா ரயிலுக்கு தேவையான அந்த மோட்டார் அப்படிங்கிறது ரயிலுடைய அடிப்பகுதியில வந்துடும். அதனால அந்த என்ஜின் அப்படிங்கிற பார்ட் அடிப்பகுதியில வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஸ்பேசியஸோட இதுல நம்ம உட்கார்றதுக்கான இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்போம். அப்படி பாக்குறப்ப ஒட்டுமொத்தமா இதுல இருக்கக்கூடிய 12 கோச்சுகள்லயும் இருக்கக்கூடிய இருக்கைகள் அப்படிங்கிறது 1116 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3700க்கும் மேற்பட்டோர் நின்று பயணம் செய்யக்கூடிய வகையில இந்த கோச்சஸ் பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கு. வந்தே பாரத் ரயில்ல இயக்கிறது மாதிரி ஏர் சஸ்பென்ஷனோட அந்த ஸ்பிரிங்குகள் இருக்கக்கூடிய போகி அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு. ஏர் சஸ்பென்ஷன் ஸ்பிரிங்குகள் இருக்கக்கூடிய போகி இங்க தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுல அதிர்வு அப்படிங்கிறது இன்னும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலையில இன்னும் ரொம்ப ஈஸியா பயணிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதே மாதிரி பயணிகள் பாதைக்காக டபுள் சீல்டு பெரிய பெரிய கண்ணாடிகள் 2 பக்கமே பொருத்தப்பட்டிருக்கு. நீங்க கப்பல்கள் வைக்கிற மாதிரி 2 பக்கமும் சீல்டு கண்ணாடிகள் இருக்கும். இந்த எல்லா கோச்சுகளும் பாதுகாப்பான வகையிலங்கிற மாதிரி கேங் வெஹிக்கிள் அதாவது ஒரு கோச்ல இருந்து இன்னொரு கோச்சுக்கு நடந்து போறவங்க அந்த கேங்வே மூலியமா பயணிச்சுக்கலாம். சிசிடிவி கேமராக்கள் பிரத்யேகமா இதுல பொருத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடமும் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுத்தத்தை அறிவிக்கிற மாதிரியான எல்இடி திரைகள் கொண்ட ஜிபிஎஸ் கனெக்ஷனோட அந்த திரைகள் இந்த இடத்துல இருக்கு. அந்த எல்இடி லைட்ஸுமே ரொம்ப போக்கஸ்டா ரொம்ப பிரைட்டெல்லாம் ட்ரெயின் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. லோகோ பைலட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக டாக்பேக் யூனிட்டுகள் எமர்ஜென்சி டாக்பேக் யூனிட்டுகள் லோகோ பைலட்டோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இதுல இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 3 பேர் அமரக்கூடிய வகையில 2 பக்கமும் இருக்கைகள் இருக்கு. அது ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒரே சீட்ல 6 பேர் அதாவது முன்னாடி பின்னாடின்ற மாதிரி உட்கார்ற வகையில அமைக்கப்பட்டிருக்கு. தானியங்கி கதவுகள் 4 கதவுகள் அதாவது ஒரே பக்கத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ன்ற மாதிரி 4 கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சகல வசதியோட முதல் முறையா சதர்ன் ரயில்வேஸ்ல ஒரு ஏசி கோச் பிரத்யேகமா இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடிய விரைவில் சதர்ன் ரயில்வேஸ்க்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணியில ஐசிஎஃப் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. பெரம்பூர் ஐசிஎஃப்லயே முழுக்க தயாரிக்கக்கூடிய இந்த ரயில் மாதிரியே இன்னொரு ரேக் தயாரிக்கிறதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிதியாண்டு அதாவது மார்ச் 31க்குள்ள இன்னொரு ரேக்கும் தயார் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஐசிஎஃப் தரப்புல சொல்லப்படுது. ரம்யா, பல்வேறு வசதிகளுடன் கூடிய இஎம்யூ ஏசி ரயில் வெகு விரைவில் அறிமுகமாகவிருக்கிறது. முதன்முறையாக தெற்கு ரயில்வேயில் குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.